I4C Persistent Technologies. இந்த 4 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து நடத்துகிற நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்டு, which is the biggest hackathon, which is sponsored by the government of India. ஸோ MHRD உடைய இன்னோவேஷன் செல் இதை வந்து டோட்டலாக ரன் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது MHRD. டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், IITs அண்ட் non-IITs அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்குபேட்டர்ஸ், ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர்ஸ், அவங்க எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. இதில் வந்து 19 நோடல் சென்டர்ஸ் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. அதில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற 4 நோடல் சென்டர்ஸ், 4 நோடல் சென்டர் இருக்காங்க MHRDக்கு. அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து தே ஆர் ஃபைனலிஸ்டாக அந்த கம்பெனியும் ஐஐசிடியும் ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு ஃபைனல் டீம்ஸாக தே ஆர் டீம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 250 டீம்ஸும் இப்போ இந்த 19 நோடல் சென்டரில் வந்து இந்த 5 நாளில், அதாவது 8th to 12th டேட்டையும் யூஸ் பண்ணி அவங்க அந்த சொல்யூஷன், அவங்க என்ன அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அதை வந்து அவங்க நேரடியாக இங்கே செய்யணும். ஒரு ப்ரோட்டோடைப்பாவோ இல்லை ஒரு மாடலாவோ இங்கே செஞ்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ரன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே டீம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களும் அவங்களுடைய அசஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க எப்படி இதை வந்து அசஸ் பண்ணணுன்ட்டு, அந்த மெத்தடில் அவங்க அசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எங்களுக்கு வந்து ஸ்கோர் பாயிண்ட்ஸை அவங்க கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னொரு டீம் வந்து ஃபைனலாக வருவாங்க, அசஸ்மெண்ட் டீம். அவங்களும் அசஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபைனல் வின்னர் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். ஒரு சேலஞ்சுக்கும் ஒரு வின்னர், ஒரு கம்பெனி ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கும் ஒரு வின்னர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து 12th அன்னைக்கு ஈவினிங் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ தான் அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் க்ளோஸ் ஆகும். இப்படி தான் இந்த போட்டி வந்து நம்ம நடத்துகிறோம். அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அது தவிர லேத்து அந்த மாதிரி சிஎன்சி மிஷின், இந்த மாதிரி மில்லிங் ட்ரில்லிங் மிஷின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதை அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, யாராவது சப்போர்ட் வேணும்னாலும் நம்மகிட்ட ஃபுல் டைம் டெக்னிக்கல் பீப்புள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது தவிர இங்கே ட்ரைனிங்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த லேபில் நடக்கிற விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா நாங்கள் சால்வ் பண்ண முடியுமா இந்த ப்ராப்ளம்? ஏன்னா பேஷண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும், ஃப்ராக்சர் இருக்கும், ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் அவங்க வந்து ஒரு பெட்லேருந்து இன்னொரு பெட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சர்லேருந்து ஒரு இது மூவ் பண்ணுறதுக்கோ ஒரு ரொபோட்டிக் டிவைஸ் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்றதுக்காக தே ஹவ் கிவன் சச் ப்ராப்ளம். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியும் தே ஹவ் கிவன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜென்ரலாக ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போலோ ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் வந்து ஸ்டீல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் டாடா ஸ்டீல். ஸோ இதோட ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த பசங்க வந்து இது கொடுக்குறாங்க, சொல்யூஷன் கொடுக்குறாங்க மாதிரி இருக்குது. ஸோ சில இது மேனுஃபேக்சரிங் இதுலேயும் இருக்கும், சில இது ஹெல்த் கேர்லேயும் இருக்குது. சில இது வந்து இந்த நம்ம எலக்ட்ரானிக் இது பற்றி ஆட்டோமேட் பண்ணுற மாதிரியும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி இந்த 4 கம்பெனி மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய கம்பெனிஸில் இருந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. 124 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைனலாக தே ஆர் ஒர்க்கிங், இந்த ஃபைனலில் ஒர்க் பண்ணுறாங்க. வெஹிக்கிள்ஸ், robotics and drones, security and surveillance, smart communication, sports. We have here Madam Shubham, Nodal Center Head, appointed by the MHRD Innovation Cell. And we have here in SRM, we have 10 student teams participating. We have industry problems coming from Apollo Hospital, Aravindo, HUL, and one more company is Tata Steel. So we have 10 problem statements, and on those 10 problem statements we have around 10 teams working on those. And the teams are from the various divisions, from Delhi, then from Karnataka, Tamil Nadu, so that they are from different states. So they will be participating. The hackathon is planned for the next 5 days, and it is going to be a very interesting, very energyful, startup. Today we have started issuing the material and getting the initial structures in place with the teams. So any questions, feel free to ask. Excuse me, I have a
Why there is an importance for hardware hackathon? Because there are a lot of digital and IoT, Internet of Things solutions, mobile phones, or you have a sprinklers, agricultural devices, medical devices, industrial devices, robotic based devices. So there is a lot of smart going to be our lifestyle, like whatever you do throughout the day, like we want to do the shopping based solutions involved, and there is a lot of hardware which will be smart hardware. So we have I think 3 projects on robotics this time here in SRM, and we have a good number of hardware, smart hardware is going to be part of the solutions. Proposals, and they've sent us some early videos of what they've already done, and they're spectacular. This is very quickly, young minds have gotten together with an inspiration to build something. See, I do intensive care, and in India 2.2% of people go below the poverty line after one episode of illness. A lot of that cost is related to technology. Bed drives 2.2% people under the poverty line, according to some data. So one of the things we are trying to build with it is, can we build innovation that is frugal? Can we build innovation that makes sense for India? Can we build innovation that makes sense here, which will make sense for the world, because the cost of healthcare is, extreme everywhere. From interacting with the teams, they're all very motivated. They're all so it is great that SRM and the Government of India has come up with something like this. And the future really is that solutions very fast, and the cost is going to come down. Many of these ideas can become marketable commercial entities fairly quickly. In healthcare especially, a lot of the cost is involved in skill development as well as providing more manpower. For example, there's about 5 million ICU patients every year, only 70,000 ICU beds. So I do something called remote intensive care. We monitor patients around India and the world remotely. Technology helps us do that, and we can actually provide excellent care even without being there. Some of the models that you will see down the line in 5 days, we've already built some of them, are going to actually help nurses do their care better. Infection control, we already know is a big problem, and one of the simplest things we know is that hand washing helps. But even now, hand washing is a major challenge. So they are building technology to help people wash hands and remember to wash hands to prevent infection, because antibiotics are running out because of drug resistance. நான் வந்து ரேவதி வெங்கட்ராமன், இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியராக இருக்கேன். என் கூட டாக்டர் அனந்த்குமார் இருக்கார், ஹி இஸ் மேனேஜ்மெண்ட் பேராசிரியராக இருக்கார். ஸோ இங்கே வந்து நாங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இப்போ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஹார்ட்வேர் எடிஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். என் கூட இவர் டாக்டர் சாந்தனு பட்டேல், ஹி இஸ் ஆல்சோ பேசிக்கலி அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவர் தான் வந்து அவர் தலைமையில் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் MHRDயோட இனிஷியேட்டிவ் இது. ஸோ MHRD, அப்புறம் வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், அப்புறம் வந்து I4C, AICTE, இவங்க 4 பேரும் சேர்ந்து இதை வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000+ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு நிறைய ஆல் ஓவர் இந்தியா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க, ஃப்ளோட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் த மினிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ அதில் வந்து இந்த பசங்க வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 2000+ வந்து டீம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டீம்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதில் வந்து 10% கிட்டத்தட்ட 250 டீம் கிட்ட வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெவ்வேறு நோடல் சென்டர்ஸில் நடக்குது. ஒரு 19 நோடல் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 4 நோடல் சென்டரில் நடக்குது. SRM ஒரு ஒன் ஆஃப் த நோடல் சென்டர் ஃபார் இது. இங்கே வந்து ஒரு 10 டீம் வந்திருக்காங்க நம்ம இது. ஸோ இதில் வந்து கம்பெனி இது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி இவங்க எந்தெந்த ப்ராப்ளம்ஸை இந்த 10 பசங்களும் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாடா ஸ்டீலு, அப்புறம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் அரவிந்தோ ஃபார்மா. ஸோ இந்த 4 இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து அவங்க செய்கிறாங்க நிறையா. ஸோ நிறைய
நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த 5 நாளில் நிறைய அவங்க சொல்கிறது என்னென்னா வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில் சால்வ் பண்ண முடியாத சில ப்ராப்ளம்லாம் இவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஹார்ட்வேர் ஹேக்கத்தானில் 2 நாளில் வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து போன தரம் இது பண்ணவங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க டீம்ஸ் எல்லாம். நல்லா இப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ப்ரோட்டோடைப்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம். ஸோ ஒரு அனதர் இந்த டுவர்ட்ஸ் 12ஆம் தேதி முடியுது. ஸோ 12ஆம் தேதி முடியும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டோடைப், நல்ல இண்டஸ்ட்ரிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப நல்ல இதோடு இருக்கோம், நம்பிக்கையோடு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இங்கே நாங்கள் நடத்துறது வந்து இங்கே ஃபேப் லேப்னு சொல்லிட்டு அதில் தான் நடத்துகிறோம். ஸோ இங்கே ஃபேப் லேபில் வந்து என்னென்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு இப்போ சில காலேஜஸில் இன்ஜினியர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்